என்னண்ணே என்னண்ணே ரொம்ப நாள் ஆளை பார்க்க முடியல. ஆளை பார்க்க முடியல. ஒரு வருஷம் ஆச்சு நம்மளை பார்த்து. ஆமாண்ணே, வீட்டு வர முடியல. வேலை வாய்ப்பு கம்மி ஆகி போச்சு. வெளியூர் போயிட்டீங்களா? இங்கதான் இருக்கேன். என்னண்ணே செய்ய? இந்த பழைய பைப்பு பழைய டயர் தான் இருக்கான்னு பாருங்க. ஒரு செட்டு கிட்டு போடலாம், டயர் செட்டு ஆகுற மாதிரி எதுவும் இல்லையானே. வாங்க பாருங்க, அந்த அது ஆகணும் பாருங்க. என்னண்ணே இங்க எந்த தகரமா இது ஓட்ட சாட்டையா இருக்கு? ஏன்னா பழைய இரும்பு கடையில போறாது. அவர் அப்புறம் புதுசு புதுசா வேணா அப்ப புது கடைக்கு தான் போனீங்க. புது கடைக்கு தான் போகணுமா? பழைய இரும்பு கடையில நடுத்தரமா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பைப்பு இதெல்லாம் இருக்கு. ஓரளவுக்கு தாங்க முடியும். மாட்டுக்காரி இடிகாலி செத்து போட ஆகுங்க. வீடு கட்டுறதுன்னு ஆகாதுண்ணே. உடத்துக்கு போட்டுக்கலாமா? உடத்துக்கு போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. இங்க பாப்பேன் தகரத்தை. ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. நைஸா இருக்கு. மேல போடுறதுனா நீங்க புது தகரம் வாங்கி போடணும். சைடு அடப்புக்கே ஆகும். சைடு அடப்புக்கு ஏதோ பாதுகாப்புக்கு நீங்க வச்சுக்கலாம். வேற எதுவும் பைப்பு வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா தாங்கெல்லாம் நம்மகிட்ட கிடைக்காது. எல்லாமே அரைத்தரமா தான் இருக்கும். அரைத்தரமா தான் இருக்கு. ஆமா, ஏதோ அப்ராணி செட்டு வேணா போட்டுக்கலாம். இருக்கான்னு பாருங்க. இந்த வானம் உள்ள இதோட பாருங்க. இந்த பைப் உள்ள பாருங்க, பைப் ஐட்டம் கிடக்கு. நமக்கு ஆகுமான்னு பாருங்க. வேற பிளாஸ்டிக் வாலி குடங்கிற எதுவும் எடுக்கிறீங்களா வீட்டுக்கு? ரொம்ப நாள் ஆச்சு பொருள் வாங்கி. ஆமாண்ணே, ரொம்ப நாள் ஆகி போச்சு. உங்களுக்கு பார்க்க முடியல. ஆமா, கிட்ட வந்திருக்கு, டைம் கிடைச்சிருக்கு. ஆமா. அந்த பைப்ல எப்படிங்க? அது கிலோ 65 ரூபாண்ணே. கிலோ 65 ரூபாயாண்ணே? ஆமா. இது ஒரு 10 பைப் இருக்குமா? கிடைக்குமா? அது இப்ப இருக்கிறதே 10 பைப் எல்லாம் இல்ல. 2 பைப்பு தான் இருக்கு. 2 அந்த ஊதா பைப்பு சேர்த்தா 3 பைப் இருக்கு. எந்த தகரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த தகரமா? ஆமா, வீட்டுக்கு துணிமணி அடிக்க ரங்கு பெட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம கிலோ கணக்குறேன். கிலோ கணக்கு தானா? ஆமா. கிலோ என்ன ரேட்டு? இது என்ன ரேட்டு? இது என்ன ரேட்டுங்க? அது 65 ரூபா. இது 45 ரூபா கிலோ தகரம்னா. தகரம் 45 ரூபாயா? ஆமா. இந்த பெட்டி ஐட்டம்னா கிலோ 30 ரூபா. 30 ரூபாயாண்ணே? ஆமா. சரி, நான் பார்த்து இந்த தகரத்தை இந்த பைப் என்ன ரேட்டுன்னு பார்த்து போட்டு விடுங்கண்ணே. போட்டுருவோம்ண்ணே. பார்த்து எடுங்கண்ணே. 10 குறைச்சி கொடுங்க. சரி, 15 குறைச்சி கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ரேட்டை பேசி கொடுங்க. நான் வாடிக்கையாளரு பணத்தை கட்டிடுறீங்களப்பா? இடை போலவா? ஏன்னா பணம் பெருசா? பழக்க வழக்கம் பெருசு இல்லையா? என்ன கடன் கிடையாது சொல்லிடாதானே. ஏற்கனவே கையில காசு இல்லாம பெரிய மண்டவெளியா இருக்கு எனக்கு. எடுத்தோடனே உடனே காசு சோசிக்காரங்கிட்ட கேட்டு சொன்னாதான் அவங்க ஜோசியம் பார்த்துட்டு வந்துட்டேன். நானு எங்க வந்துட்டு போய் ஒரு ஊர்ல ஜோசியம் பார்த்து வந்திருக்கேன். கடன் கடன் கொடுத்தால திருவோடு தான்டா நீ அப்படின்ட்டாரு. திருவோடு போயிடுவா, திருவோடு தெருவோட போயிடுவாடான்ட்டாரு. 5 வருஷம் பழக்கத்தை கெடுக்க போறேன். சரி, வழக்கம்லாம் ரெண்டாவதுண்ணே. முதல்ல காசு தானே முக்கியம். தொழில் வந்துட்டா காசு தான் முக்கியம். எனக்கு இருக்கிற தாரத்தை பூரா எடுத்துக்கணும். எல்லாம் விக்கத்தானே வச்சிருக்கேன். எதுவுமே வீட்டுக்கு கொண்டு போக போறது இல்ல. எல்லாமே விக்கத்தை வச்சிருக்கேன். ரேட்டா போடுவான். பாட்டில பேமெண்டா கட்டுங்க. நான் கூட கொண்டு வந்து இறக்கி விடுறேன் வண்டியில. ஆடை ஒரு 50 ரூபாய் கொடுங்க. வேற வண்டி பிடிச்சீங்கன்னா 100 ரூபாய். சைக்கிள் எவ்வளவு? சைக்கிள் ஒரு 800 ரூபாய் கூட கொடுங்க, எடுத்துக்கோங்க. 800 ரூபாய் கொடுத்துக்கலாமா? ஆமா, 1000 ரூபாய் சொல்லி நின்றுக்கே இருக்கு. அப்படியா? 800 ரூபாய் கொடுங்க. இந்த ஆங்கிள் இல்லாம இல்லையா சைக்கிள்? ஆங்கிள் நீங்க நம்ம வேணும்னா அறுத்து போட்டுருவோம். கீழே கட் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். சரி, நான் பார்த்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு 75% உங்களுக்கு அமௌண்ட் கட்டிடுவோம். ஒரு 4% அந்த பேச்சுக்கே இடம் இல்லைண்ணே. பணத்தை வந்து கட்டுங்க, வாங்கிக்கங்க. எந்த பொருள் வேணுமோ எடுத்துக்கோங்க. என்னென்ன இப்படி சொல்றீங்க? பணம் இல்லாம எதுவும் ஆகாது. ட்ரம்ல என்ன ரேட்டுண்ணே? ட்ரம் 1100 ரூபாய் தான் வச்சுறேன். பழைய ட்ரம் இருக்கு, புதுசுன்றீங்க. 300 லிட்டருண்ணே தண்ணி பிடிக்கும். புது ட்ரம் பழசா? புது ட்ரம் வேணா விலை கம்மிண்ணே. புது ட்ரம் 700 ரூபா. அது வந்து லேசா இருக்கும். 4 கிலோ வெயிட்டுக்கே வரும். அப்படியா? இது 12 கிலோ வெயிட் இருக்கும். அருவாளை கொண்டு கொத்துனாலும் உடையாது. 1100 ரூபாய்க்கு வாங்கி போறீங்க. ஒரு 10 வருஷம் புலங்குறீங்க. ஓட்டையே விழுகாது. 10 வருஷம் கழிச்சு வேணாம்னு நீங்க ரிட்டர்ன் கொடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் நான். ஏன்னு அப்புறமா 10 வருஷம் இப்படி சொல்லுங்க. 10 வருஷம் பின்னாடி நான் இடையில 5 வருஷத்துல என்கிட்ட காண போயிட்டீங்கன்னா என்ன செய்யுது? நான் இருப்பேன்ல. எல்லாமே நம்பிக்கை தானங்க. நம்பிக்கை தானே. அதே போலதான் அந்த நம்பிக்கையை கொடுங்கண்ணே. நம்பிக்கையில வந்து நீங்க பணத்தை கட்டி எடுத்துக்கோங்க, ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு நான் சொல்றேன். என்கிட்ட இல்ல, எந்த கடையில போய் போட்டாலும் வாங்கிடுவாங்க. ஒரு 75%ண்ணே. அப்படி இல்லண்ணே. இது என் கடையில தான் போடணும்னு அவசியம் இல்ல. இது வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா குளுக்கோஸ் டம்மு, இதை கெட்டியான டம்மு நீங்க யார்கிட்டயும் 1000 ரூபாய்க்கு விற்கலாம்ன்றத சொல்ல வரேன். அப்போ சரிண்ணே, ஒரு 75% உங்களுக்கு நான் கொடுத்துண்ணே. ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 1/4% கொடுத்து விடுறேன். ஏன்னா நீங்க இப்ப நீங்க இருக்கிறத கொடுத்துட்டு வாங்க. அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போங்க.
பணத்தை கட்டுற அன்னைக்கு மீதி பொருளை எடுத்துக்கோங்க. நீங்க அட்வான்ஸ் போட்டீங்கன்னா அந்த பொருளை யாரும் கொடுக்க மாட்டேன். வீட்டுல நீங்க எடுத்து வைக்கிற கத்துவாங்களே பொருளை யாரும் கொடுக்க 75% கொடுத்துட்டு அப்புறம் பொருள் எடுக்கல கத்துவாங்கல்லே. நான் என் வீட்டுல கத்துறதை நான் பாக்கணும்லண்ணே. உங்க சூழ்நிலை மட்டும் நீங்க பாக்குறீங்க. சரி அந்த பணத்தை கட்டுற அளவுக்கு பொருள் கொடுங்க. அந்த பணத்தை கட்டுற நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பணத்தை கட்டுற அளவுக்கு பொருளை கொடுங்க. அப்படி அப்புறமா செய்யுங்க. நான் எடுத்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கட்டிட்டு அப்புறம் பொருளை எடுத்துக்கிறேன். அப்படி பேசுங்கண்ணே, லாஜிக்கா பேசுங்கண்ணே. சரிண்ணே சரிண்ணே பாத்துண்ணே. சரி எப்ப நாளைக்கு வரட்டுமா? நாளைக்கு வாங்கண்ணே. முழு காசு கொடுத்தாத்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொருள் கொடுக்கப்படும். நீங்க இப்பதான் சொன்னீங்க 75% அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க. இப்ப ஒண்ணுமே அதத்தான் நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுக்குற அளவுக்கு பொருள் எடுத்துக்கங்க. கடன் மட்டும் கேட்காதீங்க. ஆனா நீங்களும் கேட்டு வராங்க, யாரும் கூப்பிட்டு வந்துடாதீங்க கடை வாங்க மாட்டேன். சூட் கேஸ்ல ரொம்ப விலை கம்மியா தரேன். என்னன்னு சொல்றீங்க? 50 ரூபா 100 ரூபாய்க்கு சூட் கேஸ் தரேன். அதே அதிகம். சின்ன சூட் கேஸ் 50 ரூபா, பெரிய சூட் கேஸ் 100 ரூபா 200 ரூபாய்க்குலாம் இருக்கு. ரங்கு பெட்டியெல்லாம் இருக்கு. ரொம்ப அதே அதிகம். டிராவல் பேக் இருக்குண்ணே 200 ரூபாய்க்கு. அப்படியா? 2000 ரூபாய் பேக் 200 ரூபாய் நம்ம கடையில. தேவைப்படும், நான் எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஆமா வாங்க, பணத்தோட வாங்க. பணமே பிரதானம். ஆமா வாங்கண்ணே. என்னைக்கு நாளைக்கு கழிச்சு வரட்டுமா? எப்ப வந்தாலும் பணத்தோட வாங்கண்ணே. சரி எப்ப வந்தாலும் வரேன். ஆமா நான் எங்க வெளியே வியாபாரத்துக்கு போயிருந்தாலும் இதுல போன் நம்பர் போன் அடிங்க. உடனே எடுத்து கொடுத்துருவோம். சரி சரி டோர் டெலிவரி பண்ணி விட்டுருவோம். நீ பார்த்து செலவு பண்ணி கொடுத்துருங்க. சரி சரி சரியா? இந்த ட்ரம்ல என்ன ரேட்னே? உடஞ்சு போயிருக்கா? ஓட்டனே உடஞ்சது. இது பெரும்பாலும் நல்லது வராது. ஓட்டா உடஞ்சதுல போடுவாங்க. பலரும் கடையில ஓட்டதும் போடுவாங்க. ஆமா பொசுவலையில வச்சுக்கானே. பொசுவலை விக்கிறியா? பொசுவலை விக்கல. கடை வாட்ச்மேனுக்கு பாதுகாப்பு போட்டுருக்கு. சரி சரி நம்ம கடை வாட்ச்மேனு. சரிண்ணே பாட்டு வரேன். சரி நாளைக்கு பாப்போம். சரி வாங்க. சரிண்ணே பணத்தோடு வாங்க. சரிண்ணே வரேன். நன்றி வணக்கம். நான் வச்சுக்கோங்க. கடை மட்டும் கேட்டு வந்துடாதீங்க. கடை இல்லண்ணே, நீங்க தான் சொல்லிட்டீங்களா? நானும் கேட்டு சொல்லி பாக்குறேன். நீங்க 10 15 இதை பாய்க்கிறீங்களே. பழக்கம் ரெண்டாவது அது வாங்க. நல்லா சாப்பிடுவான். என்ன வேணுங்கிறத சாப்பிடுவான். என்ன வேணுமோ சாப்பிடுவான். அது வாங்கி தர்றது அது வேற. சினிமா படத்துக்கு கூட கூட்டு போவேன். என்ன வேணாலும் அது நம்ம ஜாலி பண்றது ரெண்டாவது. இங்க சம்பாதிச்சாத்தே அங்க போய் செலவழிக்க முடியும். புரியுதா? நீங்களா இருந்தாலும் அதே, நானா இருந்தாலும் அதே. அக்கா வர வையும் உங்களை. அக்கா வயிறது வேறண்ணே. அக்கா எது வயிறாக கரெக்டா வந்து காசை கையில பிடிச்சாத்தே நம்ம நாளைக்கு செலவழிக்க முடியும். தர்மம் பண்ண முடியும். எதா இருந்தாலும் நம்ம கையில காசு இருக்கு. அப்ப வந்து ஒரு ஒழுக்கமா காசு வியாபாரத்தை ஒழுக்கமா பாக்கணும். அம்பானில சேல்ஸ் பண்றீங்களானே? எல்லாமே இருக்குண்ணே. எல்லாமே இருக்கு. காசு தான் வேணும். காசு இருந்தா எது வேணாலும் வாங்கலாம். சரி பாத்து ரெடி பண்ணிட்டு வரேன். ஆமா பாத்து ரெடி பண்ணி கொடுங்க பாத்து. ஆமா ஆமா காசு இருந்துச்சுன்னு வைனே, அப்ப தர எது வேணாலும் வாங்கலாம்ண்ணே. அது உண்மைதானே. அந்த காலத்து பெரியவர் சொல்லிருக்காரு. உண்மைதானே. தாய்தாப்பன் தவிர எல்லாம் வாங்கலாம். எல்லாமே வாங்கலாம். பணம் தான் வேணும். சரியா? பணம் ரெடி பண்ணிட்டு வரனே. பாத்து எனக்கு பாத்து கொடுங்கண்ணே. பணத்தோட வானே. சரிண்ணே கண்டிப்பா. என்ன வேணாலும் வாங்குவோம்ண்ணே. சரிண்ணே என்ன வேணாலும் வாங்குவோம்ண்ணே.